பிரசாந்தோட அந்தகன் படம் ஆகஸ்ட்ல வரும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் ஆடியன்ஸ் வருஷக்கணக்கா எதிர்பார்க்கறாங்க. ஆனா இப்பதான் ரிலீஸ் மந்த்துக்கான அப்டேட் வந்திருக்கு. ஆனா இதுவே பெரிய விஷயம் தான். இவ்வளவு நாள் கேட்டு இப்பதான் கொடுக்குறாங்க. இந்த படம் வரதுக்கு நல்ல டைம் தான் இது. ஏன்னா அடுத்து கோட் படம் வரப்போது, அதுலயும் பிரசாந்த் இருக்காரு. சோ ஆகஸ்ட்ல இந்த படம் வந்து அடுத்து செப்டம்பர்ல கோட் படம் வந்தா பிரசாந்தோட மார்க்கெட் திரும்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பிரபுதேவாவோட உல்ஃப் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபாஸோட கல்கி படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல 191.5 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 5.5 கோடி கிட்ட. இது வரைக்கும் வந்த இந்தியன் மூவிஸோட டாப் 5 டே 1 வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்தா 5வது பிளேஸ்ல KGF 2 164 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு டே 1ல. 4வது பிளேஸ்ல சலார் 178.7 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். 3வது பிளேஸ்ல கல்கி 191.5 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். செகண்ட் பிளேஸ்ல பாகுபலி 2 217 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ட்ரிபிள் ஆர் 223 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். இந்த லிஸ்ட்ல கல்கி படம் வரதுக்கு முன்னாடியே 5வது பிளேஸ்ல லியோ படம் தான் இருந்துச்சு 148.5 கோடி கலெக்ஷனோட. இப்ப கல்கி 3வது பிளேஸ்க்கு வந்ததுனால லியோ படம் 6வது பிளேஸ்க்கு போயிட்டு இப்ப நான் சொன்ன 5 மூவிஸ் இருக்குல்ல, அதுல செகண்ட், தேர்ட், 4th பிளேஸ்னு இந்த 3 மூவிஸ்லயும் பிரபாஸ் தான் ஹீரோ. நேத்துக்கு கங்குவா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. படம் அக்டோபர் 10 வரப்போதுன்னு நியூஸ் சாயங்காலமே வந்துருச்சு. ஆனா அபிஷியல் அப்டேட் வர டைம் ஆயிட்டு, அதனால இதை பத்தி கரெக்டா பேச முடியல. நேத்துக்கு ஸ்கிரீன்ல தான் மென்ஷன் பண்ணேன். ஒரு சிலர் நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணதை பார்க்காம இருந்திருக்கலாம். சோ அவங்களுக்கு தான் திரும்ப சொல்றேன். படம் அக்டோபர் 10 வரப்போகுது, இது கன்ஃபார்ம். இந்த ரிலீஸ் டேட் ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா படம் தீபாவளிக்கு வரும்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா தீபாவளிக்கு முன்னாடியே படம் வருது. அண்ட் வேட்டையனோட படம் கிளாஷ் ஆக போகுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ கங்குவாக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால தங்களானோட ரிலீஸ் அப்டேட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா தங்களான் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கோட் படத்தை சன் டிவி வாங்கல, அப்ப தளபதி 69 வாங்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கோட் படத்தை அவங்க ஏன் வாங்கலன்னு சரியான ரீசன் தெரியல. சோசியல் மீடியால நிறைய காரணம் சொல்லப்படுது. ஆனா சரியான காரணம் தெரியல. ஒருவேளை அரசியல் காரணமா இருந்தா தளபதி 69 அவங்க வாங்க மாட்டாங்க. இல்ல அது இல்ல வேற பிரச்சனைனா வாங்குவாங்க. கோட்டோட கிளிம்ஸ்ல 2 விஜய் காரை சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் டைட்டில் கார்டுக்கு அப்புறம் இன்னொரு விஜய் கார் ஓட்டுற மாதிரி காமிப்பாங்க. சோ அந்த விஜய் தான் இவங்க சேஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. டைட்டில் கார்டுக்கு அப்புறம் அந்த விஜய் கார் ஓட்டுற சீனு அது பிளாஷ்பேக்ல வர சீனு. கங்குவா அக்டோபர் 10 வரதுனால வேட்டையன் போஸ்ட்போன் ஆகுமா நிறைய பேர் கேக்குறீங்க. வேட்டையன் போஸ்ட்போன் ஆகலாம் இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா பர்த்டேக்கு சூர்யா 44ஓட டைட்டில் அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா கன்ஃபார்மா வரும்னு சொல்ல முடியாது. மார்க் ஆண்டனில விஷாலுக்கு ஜோடியா வரவங்களுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். அடுத்து வரப்போற எந்த படம் 2.0 கலெக்ஷனை பீட் பண்ணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில விஷயம் நான் சொல்லிருக்கேன்ல, நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிக்கணும், நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரணும், ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா வரணும்னு. இதெல்லாம் பண்ற படம் பிரேக் பண்ணும். இதெல்லாம் ப்ராப்பரா பண்ற படம் 1000 கோடி கூட வரும். STR 48க்கான ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. தக் லைஃப்க்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ தக் லைஃப் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப அந்த படம் STR 48 மாறுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. STR 48 தேசிங் பெரியசாமி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ லேட்டா வந்தாலும் அதான் STR 48. இல்லனா அவங்க மாத்தி அனௌன்ஸ் பண்ணணும். அப்பதான் STR 48. அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்த்தி 27 மையலகன், கார்த்தி 26 வாத்தியார். ஆனா மையலகன் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. சோ அதனால அது 26 ஆயிடாது, 27 தான். அதே மாதிரி தான் இதுவும். கருடன் OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னைக்கு வரும்னு சொன்னாங்க, ஆனா போஸ்ட்போன் ஆனதா சொல்லப்படுது. நான் இன்னைக்கு கூட செக் பண்ணி பார்த்தேன், OTTல இன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். ஜெய் ஹனுமானோட அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஒர்க் போய்கிட்டே இருக்கு. அவங்க அப்டேட் ஒன்னும் கொடுக்கல. நான் வந்தா சொல்றேன். கீ படம் ஹிட் ஃபிளாப்பா பெஸ்ட் மோட்டிவேஷனல் படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படம் ஒன்னு இருக்கு, வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. கீ படம் ஃபிளாப்பு தான். குட் பை டக்லியோட கலெக்ஷனை ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப இருக்கிற எதிர்பார்ப்பு வச்சு பார்க்கும்போது 200 கோடி போயிட்டோம். அதுக்கு மேல போறது படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. தி கோட்டோட கிளிம்ஸ்ல வந்த மாதிரி தான் மூவியோட செகண்ட் லுக் போஸ்டர் இருக்கு. ஆனா அதுல வேற காஸ்டியூம் போட்டிருக்காங்க. நைட்ல நடக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த சேசிங் சீன் தான் இதுவா இல்ல வேறயா, இல்ல போஸ்டருக்காக பண்ணதா? அண்ட் இந்தியன் 2ல SJ சூர்யாவோட ஸ்கிரீன் டைம் கம்மியா இருக்குமா? ஏன்னா ட்ரெய்லர்ல கொஞ்சம் தான் காமிச்சாங்க. அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. மூவில நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூவில ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. எல்லாரையும் ட்ரெய்லர்ல காமிக்கணும். அதான் வர கம்மியா காட்டிருப்பாங்க. கோட்டோட அந்த செகண்ட் லுக்கு கிளிம்ஸுக்கு சம்மந்தம் இருக்கு. அந்த சேசிங் சீனை வச்சு தான் செகண்ட் லுக் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றது போஸ்டருக்காக மாத்தினது. கல்கி படம் 2Dல பார்த்தா ஒருத்தா, இல்ல 3Dல பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் 3Dல பார்க்கல, ஆனா கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சோ 3Dல பார்க்கலாம், அதுவும் ஒருத்து தான். கங்குவா படம் ஐமேக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐமேக்ஸ்லயும் வரும், 3Dலயும் வரும். அக்டோபர் 10 வேட்டையன் கங்குவா வருது. அக்டோபர் 11 மார்டின் வருது. சோ இதனால கங்குவா படம் 1000 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ 2.0க்கு ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன்ல, 2.0 கலெக்ஷனை பீட் பண்றதுக்கு. சோ அதெல்லாம் கங்குவால கரெக்டா அமைஞ்சா பண்ணலாம். ஜெயோட லைனப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கல்கி படமும் மகாபாரதமும் எப்படி கனெக்ட் ஆகுது? மகாபாரதம் மாதிரி இதுவும் உண்மையா இல்ல கற்பனையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் இப்பதான் வந்திருக்கு. சோ இதை நான் ரிவீல் பண்ணல. ஆனா ஷார்ட்டா சொல்லணும்னா மகாபாரதம் முடியுது இல்ல, அங்கிருந்து இந்த கதை ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.
அடுத்த வருஷம் எந்தெந்த படம்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு குட் பேட் அகலில இருந்து லிஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை தனி வீடியோவா தான் போடணும், அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நான் போடுறேன். காமெடி மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் காமெடி மூவிஸை அதர் லாங்குவேஜ்ல பெருசா பார்க்க மாட்டேன், தமிழ்ல தான் பார்ப்பேன். அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு சில தமிழ் காமெடி மூவிஸை நான் ஸ்கிரீன்ல போடுறேன். 1000ல் ஒருவன் படம் இது வரைக்கும் நான் பார்க்கல, அது பார்க்கலாமா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபோட சிஜி ஒர்க் மட்டும் ஒரு சில இடத்துல சரி இருக்காது, மத்தபடி படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் வந்தா நான் சொல்றேன்.